ட்ரேடர்ஸ் பாயிண்ட் நண்பர்களுக்கு சிறப்பு வணக்கம். நம்ம டிஸ்க்ளைமர் எடுத்துக்கிறோம். நம்ம செபி ரிஜிஸ்டர் அட்வைசர் ஆர்ஐஓ கிடையாது. நம்ம இங்கே பேசக்கூடியது எல்லாமே தகவலாக மாத்திரமே பார்க்கப்பட வேண்டும். இது யாருக்கும் முதலீடு சம்பந்தமாகவோ பங்குகளை வாங்கவோ விற்கவோ நம்ம எந்த ஆலோசனையும் கொடுக்கப்படலை. எல்லா தொழிலையும் ரிஸ்க் இருக்கும். ரிஸ்க்கை புரிஞ்சுட்டு எச்சரிக்கையோட தொழில் செய்யும்போது எல்லாமே நல்லா இருக்கும். நம்மளை ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி, வளமுடன் வாழ்க. நண்பர்களே, நம்மளுடைய இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுனாக்க தயவு செஞ்சு லைக் பண்ணுங்க. நம்மளுடைய நண்பர்களுக்கு யாருக்காவது பயனுள்ளதாக இருக்கும்னு நினைச்சோம்னாக்க ஷேர் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி நண்பர்களே. நம்மளுடைய நண்பர் சப்ஸ்கிரைபர் நண்பர் பாரத் எலக்ட்ரானிக்ஸை பற்றி பேசணும்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணியிருந்தாரு. அதனால் இப்போ நம்ம அந்த ஸ்டாக் எடுத்து டிஸ்கஸ் பண்ணுவோம். இது ட்ரெண்ட்லைன் கிளாஸிஃபிகேஷன்ஸில் எக்ஸ்பென்சிவ் ஸ்டார் அப்படிங்கிற கேட்டகரி கிளாஸிஃபிகேஷன்ஸ்குள்ளே தான் வருது. இது நம்மளை பொறுத்த வரைக்கும் ஓவர் வேல்யூஷன் தான். ஹை ஃபினான்ஷியல் ஸ்ட்ரென்த் இருக்குது. எக்ஸ்பென்சிவ் வேல்யூஷன், அதாவது ஓவர் வேல்யூஷனில் தான் இருக்குது. டெக்னிக்கலாக இது இன்னும் புல்லிஷ்னஸில் தான் இருக்குது. அனாலிசிஸ் ப்ரைஸ் டார்கெட்டாக 301 அப்படின்னு சொல்லிட்டு டார்கெட்டை டவுன் சைட் பண்ணியிருக்கிறாங்க. இப்போ கரண்ட்டாக இது 326க்கு போய்கிட்டு இருக்கு. மேக்ஸிமம் 340 கிட்டக்க போயிருந்தது. பிஇ ஜோனை பொறுத்த வரைக்கும் இவங்க செல் ஜோனுக்குள்ளே தான் இருக்கிறாங்க. ஃபண்டமெண்டல் கீ மெட்ரிக்ஸை பார்த்தோம்னாக்க ஹை லெவல் ஆஃப் சால்வன்சி ரேஷியோ மெயின்டைன் பண்ணுறாங்க. நல்ல இன்கம் ரிட்டர்ன் நல்ல ரிட்டர்ன் எடுக்கிறாங்க. டெப்ட் ஃப்ரீ கம்பெனி. இப்படி ஸ்ட்ராங்காக இருக்கக்கூடிய கம்பெனியோட பிஇ 59.8ஆகவும் பிபி 14.66 இருக்குது. இது நம்மளை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ரொம்ப வேல்யூஷன் தான். இருந்தாலும் இதை மேலே மேலே எப்படி ஏற்றிக்கிட்டே போகிறாங்களே. இப்போ இதில் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னாக்க, இவங்களுக்கு நிறைய பிஸ்னஸ் வருது. டிஃபென்ஸோட அலோகேஷன்ஸ் இன்னும் நிறைய இருக்குது. நிறைய ரெக்குயர்மெண்ட் இருக்குது. மேக் இன் இந்தியா ப்ராஜெக்ட்ஸ்லேயும் இவங்களுக்கு நிறைய ஆர்டர் டிஃபென்ஸில் எங்கே செஞ்சுருந்தாலும் நமக்கும் சேர்ந்து வரணும் அப்படிங்கிற நிறைய ரூல்ஸ் இருக்கிறதுனாலையும் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கிறதுனாலையும் இவங்களுக்கு ரெவென்யூ கூடிக்கிட்டே தான் இருக்குது. இதை இந்த ரெவென்யூவோட ப்ரொஜெக்ஷன்ஸ் இவங்க போடும்போது இவ்வளோ தூரத்துக்கு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்கிறதெல்லாம் ப்ரொஜெக்ஷன்ஸ் போட்டு பெரிய மக்கள்லாம் ஏற்றிக்கிட்டு இருப்பாங்க. ஆனால் நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். நமக்கு எந்த இடத்துல வெளிச்சமாக, அதாவது டேட்டா கிளியராக தெரியலையோ அந்த இடத்துல நம்ம ரொம்ப க்ளீனாக ப்ராஃபிட் புக் பண்ணுறதுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமாக நம்ம கவனிக்க வேண்டிய விஷயமா இருக்கணும். 1 இயர் ஃபார்வர்டு இபிஎஸ் எஸ்டிமேஷன்ஸ் 6.2ஆகவும் சர்ப்ரைஸ் பாசிட்டிவாக 11.2% எதிர்பார்க்குறாங்க. இது பீட்டா ஸ்கோர் 1.45 இருக்கிறதுனால இது ஹை வாலட்டாலிட்டியில் தான் நம்ம சொல்ல முடியும். அதே சமயத்தில் இவன் போன வருஷம் நிஃப்டி 50க்கு ரிலேட்டிவ் ரிட்டர்னாக 130 எடுத்திருக்கிறான். 130% எடுத்திருக்கிறான். கன்சல்டன்ஸ் ரெக்கமெண்டேஷன்ஸில் 26 அனாலிசிஸ்ட்டு, அதில் 20 பேர் பை சஜஷன் கொடுத்துருக்குறாங்க. 3 பேர் ஹோல்டு சஜஷன் கொடுத்துருக்குறாங்க. 3 பேர் செல் சஜஷன் கொடுத்துருக்குறாங்க. கேஷ் ஃப்ளோவை பொறுத்த வரைக்கும் இப்போ நெட் கேஷ் ஃப்ளோ 203% இயர் ஆன் இயர் மைனஸில் போயிருக்கு. அதே மாதிரி ஆப்ரேஷன் கேஷ் ஃப்ரம் ஆப்ரேஷன் பாசிட்டிவாக 267% பாசிட்டிவாக இருக்குது. ஆனுவல் ரிசல்ட்டை பொறுத்த வரைக்கும் இவங்க இயர் ஆன் இயர் 33% இன்க்ரீஸ் ஆகிருக்கு. நெட் ப்ராஃபிட்டு ரெவென்யூ 16% இன்க்ரீஸ் ஆகிருக்கு. புக் வேல்யூ பொறுத்த வரைக்கும் கரண்ட் புக் வேல்யூ 22.4ஆகவும் டிடிஎம் புக் வேல்யூ 79.3ஆகவும் இருக்குது. குவார்ட்டர்லி ரிசல்ட்டை பார்ப்போம். இப்போ மார்ச் மாதம் குவார்ட்டர்லிக்கு தான் இவங்க இது வரைக்கும் ரிசல்ட் பப்ளிஷ் ஆகிருக்கு. இந்த மார்ச், அதாவது இயர் ஆன் இயர் அப்படிங்கிறது மார்ச் 2024க்கும் மார்ச் 2023 கம்பேர் பண்ணும்போது 30% இன்க்ரீஸ் ஆகிருக்கு நெட் ப்ராஃபிட்டு. ரெவென்யூ 34% இருக்குது. Q to Q கம்பேர் பண்ணும்போது ரெவென்யூவும் சரி நெட் ப்ராஃபிட்டும் சரி அப்படியே டபுள் ஆகிருக்கு. போன குவார்ட்டர் காட்டிலும், அந்த டிசம்பர் குவார்ட்டர் காட்டிலும் இப்படி இருக்குது. இந்த மாதிரி சூழலில் நான் என்ன பண்ணியிருக்கிறேன்னா, பிஹேவியர் ஏதாவது இருக்கா அப்படின்னு நான் பார்க்குறேன். 3 ஜூன் மாதத்தை எடுத்துக்கிறோம். 2023, 2022, 2021 ஜூன் மாதம் ஃபஸ்ட்டு குவார்ட்டர்லேயுமே மார்ச் மாதம் எவ்வளோ எடுத்திருக்கிறானோ அதில் பாதி தான் எடுக்கிறான். கிட்டத்தட்ட பாதி தான் எடுக்கிறான். இப்போ 2023 பார்த்தோம்னா 1.9, அதில் பாதியை பார்த்தோம்னாக்க 0.07 தான் எடுக்கிறான். அது பாதியை காட்டணும். பாதினா எக்ஸாக்ட் பாதியில் கொஞ்சம் முன்ன பின்ன இருக்குன்னு வச்சுக்குவோம். அதுக்கப்புறம் இவன் மார்ச் மாதம் தான் ஏறுறான். நடுவில் கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே ஸ்டெப் அப் பண்ணி போய்கிட்டே இருக்கிறான். இப்போ 2022 ஜூன் எடுத்துக்கோமே, 4.7 மார்ச் மாதம் இபிஎஸ், அதில் பாதி தான் பாதிக்கும் கீழே தான் 1.5 தான் ஜூன் மாதம் எடுத்திருக்கிறான். 2021 மார்ச் மாதம் 5.6. இவன் 2021 ஜூன் மாதம் பார்த்தோம்னா 0.1 தான் எடுத்திருக்கிறான். 5.6 எங்கே இருக்குது, 0.1 எங்கே இருக்குது? ஸோ அப்போ இவன் இந்த 3 ஜூனை நம்ம ஜூன் மாதத்தோட ரிசல்ட், ஃபர்ஸ்ட் குவார்ட்டரோட ரிசல்ட் பார்க்கும்போது இவன் மார்ச் மாதம் எடுத்ததில் பாதி தான் எடுக்கிறான்.
இந்த தடவ அதே மாரி கன்டின்யூ ஆகப் போதா? இல்லாட்டி அத வந்து பிரேக் பண்ணி இவன் வந்து ரெக்கார்ட வந்து மாத்தப் போறானா? ஹிஸ்டரிய மாத்தப் போறானா? அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். பொறுத்திருந்து பார்க்கணும். அதனால இப்போதைக்கு நம்ம அந்த பாயிண்ட்ட நம்ம கணக்குல வச்சுக்குவோம். அதாவது மனசுல வச்சுக்கிட்டே நம்ம ட்ரேடிங்க்கோ, இன்வெஸ்ட்மென்ட்டுக்கோ நம்ம வந்து முடிவு எடுத்துக்கலாம். இப்ப புரமோட்டர் ஷேர் ஹோல்டிங் பேட்டர்ன பொறுத்தவரைக்கும் 51% புரமோட்டர்ஸ் அன்சேஞ்ச்டு. இப்ப இவிங்க வந்து எஃப்ஐஎஸ் என்ன பண்ணி வச்சிருக்காங்கன்னா, எஃப்ஐஎஸ் வந்து கொஞ்சமா தான் இறக்கி வச்சிருக்காங்க. எவ்வளோ 0.2 கிட்டக்க 0.1 கிட்டக்க தான் இறக்கி வச்சிருக்காங்க. டிஐஎஸ் வந்து 2% இறக்கி வச்சுட்டாங்க. இப்ப டிஐஎஸ் என்ன எதிர்பார்க்கிறான்னு தெரியல. எஃப்ஐஎஸ் தான் இந்த தடவ பேலன்ஸ் பண்ணியிருக்கிறான். இந்த இபிஎஸ் தகவல தூக்கி நம்ம உள்ள தூக்கி எக்ஸெல் ஃபார்மேட்ல போட்டோம். எக்ஸெல் ஃபார்மேட்ல போட்டா நமக்கு வந்திருக்கக்கூடிய தகவல் நமக்கு வந்திருக்கக்கூடிய கால்குலேஷன் பிரகாரம் 137 இருந்து 126 தான் அந்த ரேஞ்ச் தான் மேக்ஸிமமா நமக்கு வருது. அந்த ரேஞ்ச் தான் நமக்கு வந்து மேக்ஸிமம் ரேஞ்சா வருது. ஆனா இவன் போய்க்கிட்டு இருக்கிறதெல்லாம் 340 கிட்டக்க போயிட்டான். சரி டிடிஎம் புக் வேல்யூக்காவது எவ்வளோட அட்ஜஸ்ட் ஆகுதுன்னு பார்த்தோம்னா, மேக்ஸிமமா 189லேருந்து 168 அந்த ரீஜன் தான் வருது. ஸோ அப்ப இது வந்து நம்ம மார்க் பண்ணிக்குவோம். நேரடியா உள்ள தூக்கி போட்டுருவோம். 189லேருந்து 164 அந்த 3 வேல்யூ 184, 164 போட்டிருக்கிறோம். அதே மாரி கீழ வந்து 137, 134, 124 போட்டிருக்கிறோம். இதுதான் நமக்கு கால்குலேஷன் பேசிஸ்ல கொஞ்சமாவது ஒரு அந்த பிரைஸுக்கு வந்து டேட்டா வந்து பேக்கப் ஆயிருக்கு. சரி இந்த 352 நம்ம எப்படி போட்டிருக்கிறோம் அப்படின்னு சொன்னோம்னாக்கா, ஃபிபனாசி தான் 1.618 தான் போட்டேன். நான் வேற டைம் ஃப்ரேம்ல வச்சு நான் போட்டேன். அப்படி போடும்போது இது வந்து 352 நமக்கு வந்து 1.618 வந்துச்சு. எந்த டைம் ஃப்ரேம்ல வச்சு போட்டேன்னு ஞாபகம் இல்ல. ரொம்ப நாள் அது மறந்துட்டேன். இப்ப இவன் வந்து என்ன பண்ணியிருக்கிறான், இவன் 190க்கு இங்க வந்து 2024 மார்ச்ல வந்து பிரேக் அவுட் ஆகியிருக்கிறான் இல்லையா? அந்த 190 கிட்டக்க 200னே வச்சுக்குவோமே, 150 மேல ஏறுறான்னா, அதுல பாதி அப்படின்னு சொன்னா 75. 150ன்னு பாதி 75. அப்ப 350லிருந்து 75க்கு வந்து இவன் வந்து பாதி 50% இந்த ரீஜன் 50%. இவன் இதை உடைச்சு கீழே இறங்கினான்னா இந்த ரேஞ்சுக்கு ஓடியாந்துருவான். இதை உடைக்காம இந்த ரேஞ்சுக்கு ஓடியாந்தாலும் 0.38க்கு கிட்டக்க வந்து இந்த இடத்துல ஒன்று வரும்னு வச்சுக்குவோம். இது 50% 0.38க்கு இறங்கினான்னா இந்த சைடு 220க்கு ஒன்று சப்போர்ட் எடுக்கலான்னு வச்சுக்குவோம். அது வேற விஷயம். ஆனால் இந்த ரீஜனுக்குள்ள இந்த 220 அந்த ரீஜன் 220 வேணும்னாலும் நம்ம இந்த இடத்துல மார்க் பண்ணிக்குவோம். 220ன்னு போட்டுருவோம். 220 இந்த ரீஜன்லேயும் அவன் வந்து சப்போர்ட் எடுக்கலாம் இந்த மாதிரி இருக்கலாம். இது என்ன 38க்காக. ஸோ இப்போ இவன் வந்து இப்படி இங்கே வந்து எங்கே வந்து சப்போர்ட் எடுத்து போகிறான்னு நமக்கு தெரியல. 350க்கு ஸ்கோப் இருக்குது. எப்போ இபிஎஸ் வந்து நல்லா வந்துக்கிட்டே இருக்கும்போது தான் வளர்ந்துக்கிட்டே இருக்கும்போது தான் ஸ்கோப் இருக்குது. நம்ம என்ன பேட்டர்ன் ஐடென்டிஃபை பண்ணோம், ஜூன் மாதம் பாதியாக குறைக்கிறான். அப்போ இபிஎஸ் பாதியாக குறைஞ்சி இது ஏறினதுலேயும் பாதியாக குறைஞ்சிச்சுன்னு வச்சுக்கோங்களேன். 275லேருந்து 250 அதையும் உடச்சி வந்தான்னா 220, அதை உடச்சி வந்தான்னா நம்மளுடைய இபிஎஸோட ப்ரைஸ் பேக்கப்புக்கு உண்டான டேட்டாக்குள்ளே வந்துடுது. 189லேருந்து 164, 137லேருந்து 124 இதெல்லாம் மார்க் பண்ணி வச்சுக்கலாம். 220ஐயும் நம்ம வந்து மார்க் பண்ணி வச்சுக்கிறோம். எங்கே டேர்ன் ஆகுறாங்கிறத நம்ம பார்ப்போம். ஏன்னா பிஸ்னஸ் ஆப்ஷன் நல்லா இருக்குது. ரேடார்லாம் போட போகிறாங்க, ரேடார்லாம் கண்டுபிடிச்சிக்கிட்டு இருக்கிறாங்க. பிஸ்னஸ் ஆப்ஷன் நிறைய இருக்குது. இவங்களுக்கு நிறைய வந்து டிஃபென்ஸ் ஆர்டரே நிறைய இருக்கிறதுனால க்ரோத் ஆகிக்கிட்டு இருக்கு. அதில் எந்த மாற்றமும் இல்லை. அதே சமயத்தில் இப்படி ஒரு பேட்டர்ன் நம்ம ஐடென்டிஃபை பண்ணோம். வேல்யூஷனை பொறுத்த வரைக்கும் ரொம்ப பபுள் மார்க்கெட்டாக ஓவராக போய்கிட்டே இருக்குது. ஃப்யூச்சர் வேல்யூஷனுக்கு சேர்த்து ஏறிட்டே இருக்க போகிறோம். எவ்வளவு தூரம் ஏற்றுறதுங்கிறது இப்போ இன்ஸ்டியூஷனுக்கு ஓரளவுக்கு தெரியும். இதுக்கு மேலே இனிமேல் வந்து ஆர்டர் வந்து இப்போதைக்கு ஹேங் அப் ஆயிரும், இல்லாட்டி ஸ்டாக்னேட் ஆகும்னு சொல்லிட்டு அவன் அந்த இடத்துல விற்றுக்கிட்டு இருப்பான். நம்ம வந்து அதை சுதாரிக்கிறதுக்குள்ளேயும் நமக்கு வந்து நேரம் கடந்து போனாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. அதனால ஒவ்வொரு விஷயத்துலையும் இது ரொம்ப கேர்ஃபுல்லாக நம்ம போகிறது ரொம்ப ரொம்ப நல்லது. தகவல் நமக்கு பயனுள்ளதாக இருக்குன்னா சங்கருக்கு ரொம்ப சந்தோஷம். நம்மளை ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி. வளமுடன் வாழ்.